நாமளே உண்மையா தெரிஞ்சுக்கிறது இது மனித வரலாற்றிலேயே ரொம்பவும் பழமையான அதே சமயம் ரொம்ப ஆழமான ஒரு சவால்னு சொல்லலாம். இது வெறும் தத்துவம் மட்டும் இல்ல, நம்ம ஒவ்வொருத்தருக்குமான ஒரு தனிப்பட்ட பயணம். வாங்க, அந்த பயணத்தை நாம இன்னைக்கு சேர்ந்து ஆரம்பிக்கலாம். உன்னை அறிவாய். இந்த ரெண்டே வார்த்தை தான். கேட்கறதுக்கு ரொம்ப சிம்பிளா இருக்கு இல்லையா? ஆனா மனுஷன் கண்டுபிடிச்சதுலயே ரொம்ப பழமையான வாக்கியம் இதுதான் சொல்றாங்க. பல ஞான நூல்கள், தத்துவங்கள் எல்லாத்துலயும் இதை நாம கேட்டிருப்போம். ஆனா யோசிச்சு பாருங்க, இதோட உண்மையான அர்த்தம் என்ன? என் பேர் இது, நான் இந்த வேலையை செய்றேன், இந்த ஊர்ல இருக்கேன், இதெல்லாம் தாண்டி உண்மையிலே நான் யாரு? இந்த ஒரு கேள்விக்கு பதில் தேடிதான் நம்மளோட இந்த முழு பயணமும் இருக்க போகுது. இந்த பயணத்துல நமக்கு வழிகாட்ட போறது மாஸ்டர் ஈகே. அவரோட உன்னை அறிவாய்ங்கிற புத்தகம்தான். அதுல இருக்கிற ஞானத்தை வச்சு நம்ம பத்தின ஆழமான உண்மைகளை நம்ம ஒன்னொன்னா பார்க்க போறோம். சரி, இந்த தேடலை ஒரு சின்ன கதை மூலியமா ஆரம்பிக்கலாம். ஒரு பையன் அவங்க அப்பா கிட்ட போய் கேக்குறான், அப்பா, இந்த எல்லா உயிரினங்களும் எங்கிருந்து வருது அப்படின்னு. பாருங்க, இந்த ஒரு சின்ன கேள்விதான் நம்மள ஒரு பெரிய கண்டுபிடிப்பு பாதைக்கு கூட்டிட்டு போக போகுது. அந்த பையன் தியானம் பண்ணி ஒரு பதில கண்டுபிடிக்கிறான். என்னன்னா, இந்த உலகத்துல இருக்கிற எல்லாமே பருப்பொருள், அதாவது மேட்டர்ல இருந்து தான் வருது. அவனோட உடம்பு, இந்த பூமி, நாம பாக்குற எல்லாமே பருப்பொருள் தான். அவங்க அப்பா கிட்ட போய் சொன்னதும் அவரு, ஆமா, நீ கண்டுபிடிச்சது சரிதான், இதுதான் முதல் படி அப்படின்னு சொல்றாரு. ஆனா கொஞ்ச நாள்லயே இந்த பையனுக்கு ஒரு விஷயம் புரிய ஆரம்பிக்குது. பருப்பொருள் மட்டும் பதிலா இருக்க முடியாது, ஏதோ ஒண்ணு மிஸ் ஆகுதே அப்படின்னு தோணுது. இப்போ அந்த பையனோட புரிதல் இன்னும் கொஞ்சம் ஆழமாகுது. பருப்பொருளை அசைக்கிறதுக்கு ஒரு சக்தி தேவைப்படுது இல்லையா? அந்த சக்தியை ஒரு நோக்கத்தோட இயக்கிறது மனம் அப்படின்னு அவன் உணர்றான். கவனிச்சிங்களா? ஒவ்வொரு ஸ்டெப்பும் அதுக்கு முந்தின உண்மைய உள்ளடக்குன ஒரு பெரிய உண்மையா இருக்கு. முதல்ல பருப்பொருள், அதை இயக்கிற சக்தி, அப்புறம் அதை வழி நடத்துற மனம். அவங்க அப்பா மறுபடியும் சொல்றாரு, சரியா சொன்ன, இன்னும் கொஞ்சம் ஆழமா போ. இது நம்ம வாழ்க்கையிலையும் நடக்கும். நம்மளோட எண்ணங்கள், நம்ம தத்துவங்கள், கொள்கைகள்னு நம்மளை பத்தி நாமளே கட்டி வச்சிருக்கிற எல்லாமே ஒரு சீட்டுக்கட்டு வீடு மாதிரி எவ்ளோ பலவீனமானதுன்னு சில சமயங்கள்ல நமக்கு உரைக்கும். அந்த பையன் இன்னும் ஆழமா போய் அறிவுங்கிற விஷயத்த கண்டுபிடிக்கிறான். மனம், சக்தி, பருப்பொருள், இது எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்கிற பெரிய மாஸ்டர் மைண்ட் இந்த அறிவு தான் அவன் நம்புறான். ஆஹா, இதுதான் கடைசி பதில்னு அவன் நினைக்கிறான். இங்க தான் இந்த பயணத்தோட ஒரு முக்கியமான கட்டத்துக்கு வரோம். இந்த ரெண்டு வார்த்தைகளை நல்லா கவனிங்க. என்னுடையது, அப்புறம் நான். ஏன் உடம்பு, ஏன் எண்ணங்கள், ஏன் சொத்து, இது எல்லாமே என்னுடையது. அதாவது இது கொஞ்ச காலம்தான் நம்ம கூட இருக்கும், வந்துட்டு போகும். ஆனா நான் அப்படிங்கிறது என்ன? அதுதான் அந்த நிரந்தரமான மாறாத ஆத்மா. அதுதான் நம்மளோட உண்மையான அடிப்படையான இருப்பு. இப்போ அந்த பையனுக்கு ஒரு பெரிய சிக்கல் தெரிய வருது. சரி, வெறும் அறிவு மட்டும்தான் கடைசி இலக்குன்னு வச்சுக்கிட்டா அதுக்கு இரக்கமே இருக்காதே. அது ரொம்ப உணர்ச்சி இல்லாத கொடூரமான ஒரு வாழ்க்கைக்கு தானே வழிவகுக்கும். இதயம் இல்லாத அறிவு ரொம்ப ஆபத்தானது இல்லையா? கௌதம புத்தரோட இந்த மேற்கோள் அது ரொம்ப அழகா சொல்லுது. இரக்கமே இல்லாத அறிவோட ஆபத்தை இது தெளிவா காட்டுது. தன்னை அறியிற பாதையில இது ஒரு முக்கியமான எச்சரிக்கைன்னே சொல்லலாம். வெறும் அறிவு மட்டும் நம்மளை எப்பவுமே முழுமையாக்காது. கடைசியா அந்த பையன் அறிவியம் தாண்டி இந்த படைப்போட உண்மையான மூல காரணத்தை கண்டுபிடிக்கிறான். அது வெறும் ட்ரையான ஒரு அறிவு சார்ந்த நிலை இல்ல, அது ஒரு ஆழமான உயிருள்ள உணர்வு நிலை. அன்பு, பேரின்பம், மகிழ்ச்சி. ஆமா, மகிழ்ச்சி. இந்த ஒரு வார்த்தை தான் இந்த ஒட்டுமொத்த படைப்போட கடைசி நோக்கமும் சரி, அதோட மூலமும் சரி. அது இந்த மகிழ்ச்சி தான். எல்லாமே இதுல இருந்து தான் தோன்றுது, இதுல தான் இருக்கு, கடைசியில இதுல தான் போய் சேருது. இப்போ அவங்க அப்பா ஒரு முக்கியமான ரகசியத்தை சொல்றாரு. எந்த ஒரு ஆழமான கேள்விக்கும் பதில் நாம அந்த கேள்வியை கேட்கறதுக்கு முன்னாடியே நமக்குள்ளதான் இருக்கு. யோசிச்சு பாருங்க, ஒரு விஷயத்த பத்தி நமக்கு கொஞ்சம் கூட தெரியலன்னா அதை பத்தி நாம எப்படி ஒரு கேள்வியே கேட்க முடியும் இல்லையா? அப்போ இருப்பவர் நானே அப்படின்னா என்ன? இது வெளியே இருக்கிற ஒரு கடவுளோட பெயர் கிடையாது. இது நமக்குள்ளயும் இந்த உலகத்துல இருக்கிற ஒவ்வொரு உயிருக்குள்ளயும் இருக்கிற அந்த இருப்பின் உணர்வு. அந்த நான் இருக்கிறேன்னு சொல்றோமே, அந்த உணர்வு தான். அதுதான் எல்லாத்துக்கும் பொதுவான, எல்லாரையும் ஒன்னு சேர்க்கிற ஒரு விஷயம். நமக்கும் அந்த பிரபஞ்சம் முழுமைக்கும் இருக்கிற உறவை விளக்க 2 அருமையான உதாரணங்கள் இருக்கு. ஒன்னு தண்ணியில மிதக்கிற ஒரு பனிக்கட்டி, இன்னொன்னு கடல்ல உருவாகிற ஒரு அலை. பனிக்கட்டிங்கிறது தண்ணியிலிருந்து வேற ஒன்னும் இல்ல, ஆனா அதுக்கு தண்ணியில ஒரு தனி வடிவம் இருக்கு. அதே மாதிரி தான் நாமளும் அந்த பிரபஞ்சம் முழுமையோட ஒரு பகுதி தான், ஆனா நமக்குன்னு ஒரு தனித்தன்மையோட இருக்கிறோம். சரி, இவ்ளோ தத்துவம் எல்லாம் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இதை நம்ம அன்றாட வாழ்க்கையில எப்படி பயன்படுத்துறதுங்கிற கட்டத்துக்கு வருவோம். ஏன்னா இந்த ஞானத்தை தெரிஞ்சுக்கிறது மட்டும் போதாது, அதை நம்ம வாழணும். இந்த ஞானத்துல நம்ம வாழ்க்கையா மாத்துறதுக்கு இங்க சில வழிகள் இருக்கு. முதல்ல, மனித பிறப்புங்கிறது ஒரு சலுகை இல்ல, அது ஒரு வாய்ப்புன்னு பாருங்க. 2வது, இதயமே இல்லாத அறிவை விட இரக்கம் தான் முக்கியம். 3வது,
உங்க ஆசைகளை விட உங்க நோக்கம் உங்க செயல்களை தீர்மானிக்கட்டும். அடுத்தது, மத்தவங்கள ஒதுக்கி வைக்காம எல்லாரையும் அரவணைச்சு வாழுங்க. கடைசியா, உண்மையான சந்தோஷம் சேவை செய்யறதுல இருந்து தான் வருதுன்னு உணருங்க. இதுதான் இது எல்லாத்தோட உச்சம்னு சொல்லலாம். நீங்க உங்களை உண்மையா தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கும்போது பரிணாம வளர்ச்சியோட நோக்கமே முடிஞ்சிடுது. அந்த அறிவு உங்களுக்குள்ள இருந்து கருணையா இரக்கமா மத்தவங்களுக்கு பாய ஆரம்பிக்குது. தன்னை அறிதல்ங்கிறது ஒரு அறிவு சார்ந்த சாதனை இல்ல, அது மத்தவங்களுக்காக வாழ்ற ஒரு வாழ்க்கையோட ஆரம்பம். இந்த பெரிய தத்துவ பயணத்தை உங்களுக்கான ஒரு தனிப்பட்ட நீங்க செயல்படக்கூடிய ஒரு கேள்வியோட முடிக்கலாம். வாழ்க்கையோட உண்மையான நோக்கமே மகிழ்ச்சின்னா, இன்னைக்கு இந்த நிமிஷம் நீங்க என்ன மகிழ்ச்சியை உருவாக்குறீங்க? உங்களுக்கும் சரி, உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கும் சரி. யோசிச்சு பாருங்க.